குலதெய்வமே முதன்மை தெய்வம். ஓம் ஸ்ரீ கர்ணாம்பிகா சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரரை போற்று. நம்ம காலபுருஷ தத்துவப்படி இருக்கிற ஒவ்வொரு ராசிக்கும் லக்னாதிபதி எந்த பாவகத்துல இருந்தா அது நற்பலன்கள் அப்படின்றத அடுத்து ஒரு ஷார்ட்ஸா நம்ம சீரீஸா நம்ம வச்சுக்கலாம். இப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியா கருதப்படுற மேஷ ராசி, மேஷ லக்னம். இதுக்கு அதிபதி அப்படின்றவர் செவ்வாயா வருவாரு. இந்த செவ்வாய் மேஷ ராசியில அமரும் பொழுது அது அவரோட மூல திரிகோண வீடுன்றதுனால அதீத பலத்தோட இருப்பாரு. இப்போ இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்குமே, மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் மேஷ ராசியில இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் நேரடியான செவ்வாய் மட்டுமே எந்தவித சுபகிரகத்தோட தொடர்பும் இணைவும் இல்லாம அவரு நேரடியா அங்க இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை இருக்காரு அப்படின்ற பட்சத்துல அவர் கண்டிப்பா சுபகிரகத்தோட பார்வையோடையோ இல்ல தொடர்போடையோ இருக்கிறது தான் நல்லது. சரி, இது இல்லாம அவர் எங்க இருக்கலாம்? ஏன்னா அவருக்கு 2 ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகமாச்சு செவ்வாயை பொறுத்த வரைக்கும். அப்படின்றப்ப அவர் விருச்சிகத்துல இருக்கலாமான்னா விருச்சிகத்திலையும் கண்டிப்பா இருக்கக்கூடாது. என்ன காரணம்னா, விருச்சிகத்திலேயோ இல்ல மேஷத்திலேயோ செவ்வாய் இருந்து லக்னாதிபதியாவே இருந்து அவர் தசா நடத்தும் பொழுது ஜாதகருக்கு தேவையில்லாத அனைத்து விதமான மன கஷ்டங்களையும் வம்பு வழக்குகளையும் அவர் தருவாருன்றதுல எந்த விதத்திலையும் மாற்று கருத்தே கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி தான் ஆகாத தசா, அது புதன் தசா தான் ஆகாதது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்குது. அது 100% உண்மை. அதே நேரத்துல 8ஆம் இடத்து அதிபதியா செவ்வாயே வரனால அதுவுமே ஜாதகருக்கு லக்னத்துக்கு அது சரிவராத தசா தான். லக்னாதிபதியோட தசா ஒன்றும் கெடுத்துறாது, அது மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. லக்னாதிபதியோட தசாலையும் அசுப பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்க தாராளமா. அதே நேரத்துல இப்போ மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் எங்க தான் இருக்கலாம் அப்படின்னா, மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் 5ஆம் இடமான சிம்மத்திலேயோ அல்லது 9ஆம் இடமான தனுசுலயோ இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அவர் நீசமாகிறது கூட நல்லது. ஆனா அவரு ஆட்சியாவோ உச்சமாவோ மூலத்திரிகோண வீட்டிலேயோ இருக்கிறது ரொம்ப தவறு. தவறு அப்படின்ற விதத்தை நம்ம இங்க எப்படி குறிப்பிடலாம்னா, ஜாதகர் ரொம்ப முன்கோபியா இருந்து அதனாலேயே அவர் ரொம்ப அதீதமான கெடுபலன்கள்லாம் நடக்கும் அவரோட வாழ்க்கையில செவ்வாய் தசா காலங்கள்ல. அந்த லக்னத்துக்கு ஒரு அசுப பாவ கிரகத்தோட தொடர்பு இருக்குது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ராகுவோட தொடர்பு இருக்குது. அப்படின்றப்ப அது இன்னுமுமே பயங்கர கெடுபலனா இருக்கும். மேஷ ராசியில ராகு இருக்கிறது நல்லது, செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறது நல்லது அப்படின்லாம் ஒரு பொதுவான விதிகள் இருக்குது. ஆனா ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் பாவகாதிபதிகளோட தொடர்பு பொறுத்து மாறும். மேஷ ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு பலனை நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். செவ்வாய் எங்க இருக்கணும் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர்ஜோசர்ஸுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.